ஆமா ஆண்டவனை பரிச்சை செய்ய வேணுமென்று யாரை அழைக்க தெரியுமா? அழைக்கிறாயா பகவான பரிச்சை செய்ய தெய்வதச்ச விசுவரைத்தான் சிவசக்தி அழைப்பாளோ பகவான பரிச்சை செய்ய பைங்கொடிய பார்வதியா அந்த விசுவர வரவழைத்து வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்லிக்க அது உன்னுடைய கையாரை ஒரு காஞ்சரம் கம்பு வேட்டி சிமில உண்டு வண்ணி அலங்கார செப்பாக அம்மா கையில் கொடுக்கணும் தெய்வதச்ச விஸ்வகர்மா திருக்காணி ஒட்டுமிட்டு சீனி ஒட்டி ஜாவியத்தான் சீனி ஒட்டி ஜாவியத்தான் சிவ சக்தி கையில் கொடுக்கணும் ஜாவியத்தாயே சிவ சக்தி கையில் கொடுக்கணுமே விஸ்வகர்மா காஞ்சரங்கம்பு வெட்டி சிமில் உண்டு பண்ணி அலங்கார செப்புக்குத்தான் திருக்காணி போட்டுமிட்டு சீனி ஒட்டி ஜாவியத்தான் சிவசக்தி கையில் கொடுத்த போது சிவசக்திய பார்வதியா சிவனார பரிச்சை செய்ய சித்தரம்ப பிடிப்பாளா சித்தரம்ப பிடிப்பாளா அந்த சிவன கொட்டில் அடப்பாளா பிடிப்பாளா அந்த சிவன கொட்டி அடப்பாளா நெரும்ப பெண் நெரும்ப பிடித்தடைத்த சிமல கொட்டி திருக்காணி போட்டு மிட்டு சீனி விட்டு ஜாவியா முந்தியில முடிஞ்சா இக்கல்ல சொறி வச்சுட்டாள் எறும்பு 8 நாள் பட்னியா இருக்கு இருக்கிறது இந்த பகவான் இந்த எறும்புக்கு படி இழந்திருக்காரா இல்ல எதுவும் குறை வச்சு வாராரோ சித்தரம்புக்கு சிவன் படி இழந்திருக்காரா இல்ல பட்டினி போட்டு வாராரா தெரிய வேண்டாமா இந்த பார்வதி பகவானை எதிர்பார்த்து இருக்கும் போது ஆண்டவன் படி இழந்து கைலாசம் வந்தாரு படி இழந்து வந்த உடனே பகவானுக்கு பராசக்தி பாத பூஜை நடத்தலையா சிவன் பூஜையை நடத்தாம சிவசக்தி இருக்கும் போது பகவான் கேட்டார் ஏ பார்வதி இன்னைக்கு என்னைக்கும் படி இழந்து வருவதற்கு எனக்கு பாத பூஜை நடத்துவியம்மா இன்னைக்கு படி இழந்த பகவானுக்கு பாத பூஜை நடத்தாம இருக்கும் விவரம் என்ன ஊமையா இருக்கு என்ன நடந்தது சிவபெருமான பகவானே அன்னைக்கு படி இழக்க போகும்போது என்ன கூட்டு போக சொன்னேன் கூட்டு போக மாட்டோம் ஆனா உங்களை பரிச்சை செய்ய சித்தரம்ப பிடிச்சி சிம்ன கூட்டுல அடைச்சிருக்கேன் சாமி அதுக்கு படி அளந்தியலா இல்ல அளக்காம வந்தியரா பார்வதி என்ன அடைச்சி வச்ச சித்தரம்ப நீ பார்வதி திறந்து பாருமோ அதற்குள்ள இருந்தாலும் அருணாரிய மயமில்லை சிவனுக்குட்டில் இருந்தாலும் சிவனரிய மயமில்லை அம்மா திறந்து பாரம்மோ சிவவேறும் சொன்ன போதே சிவனுக்குட்ட திறப்பாளோ சித்தரம்ப பாப்பாளோ ஆனரம்பும் பெண்ணரும் தலையறிஞ்சி கவிக்கிட்டு சூழ வருகுதையா அது உங்க மட்டும் உன்னேருக்கு உங்க முடியாம இருக்கு உன்னேருக்கு உங்க முடியாம கைக்கு அது திங்க மட்டும் தின்னிருக்கு முடியாம கைக்கு இருக்கு இந்த எறும்புக்கும் பகவான் படி இழந்துட்டாரு படி இழந்த பாவத்தை தீர்க்கதற்கு எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க சாமி கொண்டவனுக்கு நான் கொடுமையை செஞ்சிட்டேன் ஒரு குழந்தைய கொடுங்க சாமி அவத்துக்கு உதவும்படி ஆள பிள்ளைங்க தாங்க சாமி சக்திக்கு உதவும்படி ஒரு தலைமகனா தாங்க ஐயா கொண்டவனுக்கு கொடுமை செஞ்சம் கொடுமையை தீர்க்கதற்கு ஒரு குழந்தையாக தாங்கன்னு சொல்ல ஆண்டவன் சொன்னார் பராசக்தி பார்வதியா பார்வதி உனக்கு 7.5 கோடி வரம் இருக்கு ஏந்த பிள்ளைய மட்டும் கேளாதம்மோ கோடி வரை இருக்கும் போது குழந்தைய கேளாத பார்வதி அப்படி 1000 கோடி வரம் இருக்கு ஆளப்பிள்ளை கேளாத ஆண்டவன் சொல்ல எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்ல ஜத்தி பார்வதி
பார்வதிய பார்வதிய பிள்ளை வரமது வேணுமானா வேணுமானா ஆயிரங்கால் மண்டபத்தில் 132 தூண் இருக்கு தூண் இருக்கு அதே தூணு தங்க தூணு தூண்டாத மணி விளக்கு பார்வதி மணி விளக்கு சுடர் ஒளிவா எரியும் அம்மோ மணி விளக்கு எரியும் அம்மோ எம்ம மணி விளக்கு முன்னால முழங்கால மண்டி ஓட்டு நீ முந்தி எண்ணி நின்னா உனக்கு 30 பொறிக்கும் பகவான் அருளால 3 பிள்ளை பிறக்கும்னு சொல்ல ஆதிபராஜத்தியானவே 8 நாள் நோம்பு இருந்தால் யமுனையிலே தீர்த்தமாடி ஈரத்துயில் கலையாம இதன் கையிலைக்குள்ள வருவாளோ கலையாமே வருவாளோ அந்த கையிலாஜ வாசலில ஆயிரங்கால் மண்டபத்தில் 132 தூண் இருக்கு ஒரே தூணு தங்க தூணு நடுவதில மணி விளக்கு சுடரு விட்டு எரிய கண்டா மணி விளக்கு முன்னாலே ஆயஜத்தி பார்வதியா முழங்கால மண்டி ஓட்டு முந்தியத்தா ஏந்து வாழோ மணி விளக்க தூண்டி விட்டு பாப்பாளோ மணி விளக்க தூண்டும் போதே மணி விளக்கு பொரிய பொறித்திடுமா விழுந்துடுமா ஓட்டி பிடிப்பாளா குழந்தை என்ன பாப்பாளா அள்ளி பிடிப்பாளா அத்தனையும் ஒன்னாச்சு பிள்ளையாக தெரியலையா பிணமுண்டமோ இருக்காரே தெரியலையா பகவன் அந்த பிள்ளைக்குத்தான் கையும் இல்லை காலும் இல்லை பாதமுக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை வயரும் இல்லை வாய்த்த சிவ முண்டத்துக்கு வயரும் இல்லையா பிள்ளையாக தெரியலையா பிணமுண்டமோ உருளுதானே தெரியலையா உருளுதானே அவன் மதலையாக தெரியலையா தெரியலையா மனமுண்டமோ இருக்காரே தெரியலையா ஆதிபராஜத்தி ஆண்டவங்கிட்ட சொல்லுதா ஆண்டவா சிவபெருமான கடவுளே பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணமுண்டத்தை தந்திருக்கல குழந்தை வரம் கேட்டதற்கு குளவி கல்ல கொடுத்திருக்கல சாமி இப்பேற்பட்ட பிள்ளைக்கு வாயில்ல வயரில்ல வயிற்று சிவம் உண்டமோ இருக்கானே இருக்கவனே எனக்கு உருப்பிடிச்சு தாங்கன்னு சொல்ல சொல்ல ஆண்டவன் சிவபெருமா சொல்லுதாரி
ஏ அம்மா பார்வதிய ஏ பார்வதி இப்பேற்பட்ட முண்டத்தை உருப்பிடிச்சு தந்தமின்னா ஒரு காலத்தில மையானம் போவா அம்மா மாண்ட பிணத்தை தும்பா அம்மோ போவா அம்மோ இதன் தில்லை வேணும் போவா அம்மா போவா நம்மோ செத்த பிணத்தை திம்பா அம்மா தும்பா அம்மோ இடுகாடு போவா அம்மா போவா அம்மோ இறந்த பிணத்தை திம்பாமன்னு சொல்ல சொல்லையா இப்பேற்பட்ட பிள்ளைக்கு பிரமதேவ உருப்பிடித்தார் உருப்பிடித்தாரு சிவபெருமான் உயிர் கொடுக்க கொடுக்க அழகுதரி பிள்ளைக்கு ஆண்டவன் என்ன பேர் கொடுக்கா தெரியுமா கொடுக்காரு சுடர்வொளி பிறந்ததாலே பிறந்ததாலே தேன்போத்த சுடலா ஐயா ஏ பிறந்ததாலே சுடலா ஐயா ஐயா மணி விளக்கில் வந்து பிறந்ததால தேன்போத்த மாயாண்டி முண்டமாக வந்து பிறந்ததால ஐயா பிறந்ததாலே தேன்போத்த முண்ட சுவாமி பிறந்ததாலே உனக்கு வேலை நல்ல வேலையாச்சா சுடலா ஐயா உனக்கு விளையாடும் வேலையாச்சா தேன்போத்த சுடலா ஐயா சாமாதி நல்ல சாமா